இப்ப இந்த ஜல்லி விஷயம் சொன்னேன்ல, அதுல முக்கியமா சொல்றேன், இவங்களே சில ஆட்களை தூண்டி விட்டு எல்லாமே இவங்களே செஞ்சுக்குவாங்க. தூண்டி விட்டு நீங்க போய் உண்ணாவிரதங்க, எங்களுக்கு விலை பத்தல, கட்டுப்படி ஆகலன்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் நாடகம், ஒரு பக்கம் மந்திரி கூப்பிட்டு பேசுவாரு, என்னதான்ப்பா ரேட்டு வைக்கிறது என்னன்னு. அதுல இப்ப நீங்க போய் விசாரிச்சு பாருங்க, 15 நாளைக்கு முன்ன துறை மந்திரி உட்காந்து பேசுறாரு, அவங்களோட ஒரு நிர்ணயம் ஆகுது. இப்போ 1300 ரூபா ஒரு யூனிட்டுக்கு எம்சாண்டும் சரி ஜல்லியும் சரி விலை ஏற்றம் ஆயிருக்கு. இது வீடு கட்டுறவங்கள்ட்ட போய் கேளுங்க, இந்த சின்னம்மா சொல்றது கரெக்டா தப்பானு போய் கேட்டு பார்த்துக்குங்க. இப்படிதான் நடக்குது. எந்த வருவாயும் அரசாங்கத்துக்கு வரமாட்டேங்குது. அதை நான் தெளிவுபடுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க இப்ப கரண்ட் நம்ம இருக்கிறத வச்சுக்கிட்டே பண்ண முடியும். இப்ப நீங்க பாருங்க, கரண்ட் வெளியிலேருந்து வாங்குறாங்க. அம்மா இருந்தப்ப 45,000 கோடி கடன் இருந்துச்சு ஈபியில, மின்சார வாரியத்துல. அப்ப என்ன பண்ணாங்க அவங்க, அந்த சமயத்துல அம்மா ஒரு 40,000 கோடி கடன் வாங்குறாங்க. வாங்கி நாங்க வீணடிக்கல. என்னன்னா தமிழ்நாட்டில் நம்ம அதை முத செஞ்சோம். என்னன்னா கரண்ட் வடம் ஒயர் சென்ட்ரல் கிரிட்டோட போய் சேர்த்துருக்கோம். அதுக்காக ஆன செலவு அது. அதை என்ன பண்ணாங்க, அப்பவே யார் யாரு பிரைவேட் கரண்ட் தயார் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த வடம் வழியா கரண்ட் சப்ளை போகும். அதுக்கு ஒரு வாடகை வாங்கி அந்த கடனை கட்டுனாங்க அம்மா. அதுதான் அம்மா. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இப்ப கிட்டத்தட்ட 1,77,000 கோடி இன்னைக்கு வரைக்கும் மின்சார வாரியத்துக்கு கடன் சேர்த்திருக்காங்க. 10 லட்சம் கோடி அரசாங்கத்துக்கு தனி கடன். அது எல்லாம் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷத்துல 12,000 கோடி கடனை சேர்த்து நம்ம மக்கள் தலையில வச்சிருக்காங்க. இதுதான் திமுகவுடைய திராவிட ஆட்சி முறை.